இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் லிவரையும் லங்ஸையும் வச்சு ஒரு செம்மையான பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் லங்ஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிக்கிட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கணும். இப்போ சின்ன வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபைனாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவைப்பட்ட பேஸ்ட் அரைச்சும் போட்டுருக்காங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். எனக்கு கட் பண்ணி போடுறது எனக்கு பிடிக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது மொத்தமாகவே இது ஒரே ஒரு தக்காளி தான். ஒரு தக்காளியும் குட்டி குட்டி கட் பண்ணி அடுத்தது இது கூட ஒரு 3 பச்சை மிளகா அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுப்போம். இன்னைக்கு இந்த மாதிரி ஓகே. ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இப்போ காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோப்பு போட்டுப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இது அது கூட இப்போ வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கவர் வைக்க போட்டு அதை சாத்தே பண்ணிப்போம். அதுக்குள்ள வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டை பண்ணிப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுப்போம். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க லங்ஸையும் லிவரையும் போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணுவோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் நல்லா பொங்க வருது. இன்னும் நம்ம போட வேண்டிய மட்டன் கொழுப்பு, மட்டன் லிவரு, லங்ஸு இதெல்லாம் போட்டு பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர், மட்டனுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்குது, அது வரும். 2வது மட்டன் லிவர் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்டு லைக் பெட்டோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தரும். நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதிகம் வேண்டாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருப்போம். 2வது அந்த மசாலாவோட பெப்பரோட ஃப்ளேவர் இருக்கும். மசாலா ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, இந்த மாதிரி நல்ல ஃபீல் இருக்காது. கொஞ்சமாக சில்லி போடலாம், கொஞ்சமாக கூட சில்லி பவுடர் போடணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கடைசியாக வெட்டி வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியும் போட போகிறோம். வெட்டிட்டு தக்காளி ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு சின்னதாக லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த லிவர் அவியத்துக்காக தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு கொஞ்சம் விட்டுவிடும். இப்போ மட்டன் லிவர் அவியத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருவோம். அப்போ தான் மட்டனோட லிவர் நல்லா குக் ஆகி வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணால் மட்டன் லிவர் நல்லாவே குக் ஆகி வந்துடும். அதிகம் போட்டு குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணாலும் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும். கருவேப்பிலை போட்டுப்பாங்க. ஏன் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டோம்னா அப்போ தான் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் கடைசியாக நான் போடுவேன். இப்போ பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி, 2 பீஸு கருவேப்பட்டை, அது கூட
3 பீஸு லவங்கம், பொடியே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது கூட ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு பெப்பரு போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பவுட்ரு ஆக்கிக்கணும். இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, எல்லா போடணும் வசதியில் 1/4 ஸ்பூன் போட்டால் போட்டுட்டு நல்லா ட்ரையாக விட்டிங்கன்னா விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. அவ்வளோ ரெடி. சாதத்தை குடிய வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.